உங்களோட பிசினஸை ஒரு சின்ன சின்ன அடிஷனலா போடுற எஃபர்ட்னால எந்த அளவுக்கு க்ரோ ஆகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ நம்மளோட ஒரு ஸ்டூடெண்ட் மார்ச் 1லேருந்து 31 கிட்டத்தட்ட 31 நாள் எவ்வளோ சேல்ஸ் எடுத்திருக்காங்கன்னா 1,86,920 ரூபா. அதாவது வெப்சைட்ல மட்டும் டோட்டல் சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு 1,86,920 ரூபா வெப்சைட்ல மட்டும் எடுத்திருக்காரு. ஸோ அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அவ்வளோதானே சார், இருங்க நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு, எதில் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு எல்லாமே பார்ப்போம். மார்ச்சுக்கும் ஏப்ரலுக்கும் நடுவில் எப்படி இவ்வளோ பெரிய சேல்ஸ் தாக்கம் வந்துச்சு? வெறும் ₹2.60 பைசா நம்ம ஆட்ல இன்வெஸ்ட் பண்ணனால நமக்கு கிடைச்ச சேல்ஸ் அமௌண்ட் ₹100. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் ஜப்ஸ்டிங். நம்ம சேனல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓரியன்டா நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்றது ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது யாருக்குன்னா, நான் ஆல்ரெடி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல, ஃபேஸ்புக் பேஜ்ல, அப்புறம் வாட்ஸ்அப் குரூப்லாம் ஷேர் பண்ணி நிறைய வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணி அது மூலியமா மெசேஜ் ஜென்ரேட் பண்ணி அந்த மெசேஜுக்கு ஆன்சர் பண்ணி நான் சேல்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்கல்ல, அவங்களுக்கான இந்த வீடியோ தான். உங்களோட பிசினஸை ஒரு சின்ன சின்ன அடிஷனலா போடுற எஃபர்ட்னால எந்த அளவுக்கு க்ரோ ஆகுது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்மளோட ஒரு ஸ்டூடெண்ட் மார்ச் 1லேருந்து 31 கிட்டத்தட்ட 31 நாள் எவ்வளோ சேல்ஸ் எடுத்திருக்காங்கன்னா 1,86,920 ரூபா. அதாவது வெப்சைட்ல மட்டும் டோட்டல் சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு 1,86,920 ரூபா வெப்சைட்ல மட்டும் எடுத்திருக்காரு. இது போக இன்னமும் வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணாலும் நிறைய பேர் டேரக்டா ஜிபேல ஃபோன்பேல வாங்கி, ஏன்னா கஸ்டமருக்கு சில பேர் பேமெண்ட் பண்ண தெரியல, கஷ்டப்படுறான்னு சொல்லி டேரக்டா பேமெண்ட் வாங்கி கொரியர் போடுறவங்க இருக்க தான் செய்யறாங்க. அது உங்களுக்கே தெரியும். பட் மார்ச் மந்த்ல இவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு. ஏப்ரல் மந்த்ல எவ்வளவு சேல்ஸ் எடுத்திருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஏப்ரல் மந்த்ல பாத்தீங்கன்னா 3,58,720 ரூபா. திரும்பவும் சொல்றேன், இது வெப்சைட் சேல்ஸ் மட்டும் தான். இது போக எப்பவும் போல ஜிபே ஃபோன்பேல ஒரு பிசினஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் மார்ச்சுக்கும் ஏப்ரலுக்கும் நடுவில் எப்படி இவ்வளோ பெரிய சேல்ஸ் தாக்கம் வந்துச்சு, என்ன பண்ணாரு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிக்கிற சமயத்தில் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஓனரா, நம்மளும் இதெல்லாம் பண்ணணும்ப்பா, நம்மளும் இந்த மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அதுக்கு நான் 100% நான் கேரண்டி தரேன். ஸோ அதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் ஃபுல்லாக அந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் க்ரோத்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம கையில் தான் இருக்கு. ஒரு பிசினஸ் ஓனரா நம்ம பிசினஸ்க்குன்ட்டு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும். கண்டிப்பாக அதோட இம்பாக்ட் தான் சேல்ஸாக நமக்கு மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஸ்டூடெண்ட் 1,86,920 ரூபா சும்மா எடுக்கல, அவர் நிறைய எஃபர்ட் போட்டுட்டு இருந்தாரு. ஆனா அதுல இருந்து 3,58,720 மாறினதுக்கு என்ன பண்ணாரு இந்த வீடியோ பார்க்க போறோம். சோ வித்தவுட் ஆட்ஸ், அதாவது மார்ச் மாசத்துல அவர் ₹1 கூட ஆடுக்கு ஸ்பெண்ட் பண்ணவே இல்லைங்க. லைக் ஃபேஸ்புக்கோ, இன்ஸ்டாகிராமோ, கூகுள் ஆட்ஸோ, இன்ஃபுளுன்ஸ் எதுக்குமே அவர் ஸ்பெண்ட் பண்ணல, ஒத்துக்கிறேன். ஓகே, ஆட்ஸ் ஆஃப். ஏன்னா நம்மள நிறைய பேர் அப்படிதான் இந்த பிசினஸே ஸ்டார்ட் பண்ணுவோம். சும்மா நம்ம கையில இருக்க போனை வச்சு ஒரு வீடியோ போடுவோம், வாய்ஸ் ஓவர் கொடுப்போம், மெசேஜ் வரும், மெசேஜ் ஆன்சர் பண்ணி சேல்ஸ் எடுப்போம். ஓகே, ஸோ அதே மாதிரி அவர் பண்ணி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டிருக்காரு, ஸ்டோரிஸ் போட்டிருக்காரு, போஸ்ட் போட்டிருக்காரு, யூடியூப்லயும் ஷார்ட்ஸ் போட்டிருக்காரு, வாட்ஸ்அப் குரூப்ல நிறைய ஷேர் பண்ணி 1,86,920 ரூபாய் சேல்ஸ் எடுத்துட்டு வந்துட்டார். ஓகே, ஸோ இது வித்தவுட் ஆட்ஸ், ஆர்கானிக்கா அந்த சேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த மாசம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அவ்வளோதானே சார், இருங்க நான் டீட்டெயில்டாக சொல்றேன். எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு, எதில் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு எல்லாமே பார்ப்போம். ஸோ இப்போ ஆர்கானிக் ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,86,920 ரூபாயிலிருந்து எக்ஸ்ட்ரா 1,71,840 ரூபா நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஏப்ரல் மாசம் சேல்ஸையும் மார்ச் மாசம் சேல்ஸையும் மைனஸ் பண்ணா இந்த மாசம் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு உங்களுக்கே தெரியுது, 1,71,000 ரூபாய். ஸோ லாஸ்ட் மந்த்துக்கும் இந்த மந்த்துக்கும் பார்த்தீங்கன்னா டபுள் த சேல்ஸ் ஆயிருக்கு. ஓகே, நான் எக்ஸாஜரேட் பண்ணல, உங்ககிட்ட லைவா நம்பர் காட்டிட்டேன், வெப்சைட்டும் காட்டிட்டேன் இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல. ஸோ அப்போ நிறைய ஆட் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு சார் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. இல்லவே இல்லை. எவ்வளோ ஆட் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாரு, எவ்வளோ காசு, எல்லாமே நம்ம லைவா இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஒன்று விடாம டீகோட் பண்ண போறோம். ஸோ கமிங் டு தி பாயிண்ட், கண்டென்ட் மார்க்கெட்டிங் மூலியமா, அதாவது ஆர்கானிக்ன்றதே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் மார்க்கெட்டிங் தான் சொல்லுவோம். ரீல்ஸ் போட்டு, ஸ்டோரிஸ் போட்டு, போஸ்ட் போட்டு, யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் போட்டு 1,86,000 இந்த மாசமும் சேல்ஸ் எடுத்துட்டாரு வச்சுப்போம். ஆனா எக்ஸ்ட்ரா ஒரு 1,71,840 சேல்ஸ் வந்துருக்கல, அது எங்க இருந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி வெறும் மெட்டா ஆட்ஸ் மட்டும் தான் ரன் பண்ணிருக்காரு. நான் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ண சொன்னேன், அவருக்கு டைம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெறும் மெட்டா ஆட்ஸ் மட்டும் தான் ரன் பண்ணிருக்காரு நம்ம கோர்ஸை பார்த்து. ஸோ மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணதால மட்டுமே 1,71,840 ரூபாய் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ எவ்வளவு ரூபாய்க்கு ரன் பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த ஸ்லைட்ல காட்டுறேன். வெறும் ஒரு 4,490 ரூபாய்க்கு தான் ஆட் ரன் பண்ணிருக்காரு. இது என்ன சார் நம்பரமா இருக்கா? ஒரே நிமிஷம் இருக்கு, நான் அதையும் காட்டுறேன், லைவா பார்ப்போம். ஏப்ரல் 1 இருந்து ஏப்ரல் 30 கரெக்டாக நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, நான் கூட திருப்பியும் நான் அப்டேட் கூட கொடுக்குறேன் பாருங்க. ஒரு 5 விதமான ஆட்ஸ் ரன் பண்ணிருக்காரு. அது ஆக்டிவா 3 விதமான ஆட்ஸ் தான் ரெகுலரா ரன் பண்ண ஆரம்பிச்சார். ஃபர்ஸ்ட் ஒரு 10 நாள் இந்த 2 ஆட் ரன் பண்ணிட்டு பாஸ் பண்ணி வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் மீதி 3 தான் ஆக்டிவா ரன் பண்ணிருக்காரு. ஓவராலா பார்த்தீங்கன்னா எல்லா ஆட்ஸும் சேர்ந்து அமௌண்ட் ஸ்பெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, 428 ரூபாய், 1,682 ரூபாய், 2,000 ரூபாய், 130 ரூபாய், 157 ரூபாய். நான் சொன்னால இந்த 2 ஆடுமே ஃபர்ஸ்ட் 2 ஆட் ரன் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரு. மீதி 3 ஆடு தான் கன்சிஸ்டன்டா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்களேன். 428, 1,600, 2,000, 130, 150 எல்லாத்தையும் சேர்த்தா 4,491 ரூபாய் வருது. நீங்க கணக்கு கூட போட்டு பார்த்துக்கோங்க. இதை தவிர வேற எந்த ஆடும் ரன் பண்ணவே இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. வெறும்
வெறும் 4491 ரூபா, 4500 ரூபாய் நம்ம ரவுண்டா வச்சுப்போம். 4500 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணதுனால 1,71,840 ரூபா நம்ம எக்ஸ்ட்ரா சேல்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கு வந்து ஏ காஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட்னா ஒரு சேல் எடுக்கிறதுக்காக நம்ம எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. எவ்வளவு ஆட் ஸ்பெண்ட் பண்ணோம், அதனால வந்து சேல்ஸ், ஆட்னால வந்து சேல்ஸ் இன்டூ 100. அப்படி பார்க்கும்போது 4491 ரூபா ஸ்பெண்ட் பண்ணது டிவைட் பை 1,71,840 ரூபா இன்டூ 100 அப்படி போடும்போது 2.6% வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் இந்த சேல்ஸ் எடுக்கிறதுக்கு 2.6% தான் இருக்கு. இது உங்களுக்கு சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா வெறும் ₹2.60 நம்ம ஆட்ல இன்வெஸ்ட் பண்ணனால நமக்கு கிடைச்ச சேல்ஸ் அமௌண்ட் 100 ரூபாய். ஸோ இங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2.6% இருக்கிறதே கம்மி. பட் நான் வந்து 100% கேரண்டீடா எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஓகே, எனக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்கு. இன்னைக்கு தேதிக்கு மினிமம் வந்து ஒரு 6 to 15% டீசென்டான ஏ காஸ்ட் தான். நீங்க ChatGPT ஜிம்ல போட்டா கூட வரும். ஒரு ஏ காஸ்ட்க்கு ஒரு லிமிட் இருக்கு, அதை தாண்டி போக கூடாது. அதுக்கு கம்மியா எவ்வளவு தான் நமக்கு சந்தோஷம் தான். பட் இவங்களால எதுக்கு 2.6 ஏன் அச்சீவ் பண்ண முடியுதுன்னா, பல வருஷமா ஆர்கானிக்கா கண்டென்ட் போட்டு நல்ல ஒரு ஆடியன்ஸை பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா ஒரு ரிப்பீட்டட் விசிபிலிட்டி இல்ல. என்ன பண்ணுவாங்கன்னா, வாரத்துல ஒரு 2 வீடியோ, மாசத்துல ஒரு 5 வீடியோ 6 வீடியோ போடுறாங்க. சேல்ஸ் டவுன் ஆனா அக்ரெசிவா தொடர்ந்து 2-3 நாள் வீடியோ போடுறது, சேல்ஸ் ஒன்று பிக்கப் ஆனாலும் வீடியோஸ் போடாம விட்டுறது. பட் ஆனா இவங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் சேர்ந்து வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 1,30,000 ஆடியன்ஸ் கிட்ட வச்சிருந்தாங்க. ஸ்ட்ரைட்டா ரீடார்கெட்டிங் ஒரு ஆட் இருக்கு. அதாவது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் இந்த ஆடை காட்டுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஆடை போஸ்ட் பண்ண உடனே டக்குன்னு வாங்கிட்டாங்க. ஸோ இது ஒரு சிஸ்டமேட்டிக்கா பண்ணாங்க வச்சுக்கோங்களேன். மந்த் ஆன் மந்த் நான் கண்டிப்பா இவ்வளவு கான்டென்ட் போஸ்ட் பண்ண போறேன், மந்த் ஆன் மந்த் நான் இவ்வளவு ஆட் ஸ்பெண்ட் பண்ண போறேன், மந்த் ஆன் மந்த் இவ்வளவு சேல்ஸ் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஷனல் கம்பெனி மாதிரி அவங்க ரன் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இதை இன்னமும் அடுத்த லெவல் கொண்டு போகலாம். மேபி ஏ காஸ்ட் வந்து கண்டிப்பா அதிகமாகலாம். அது நான் தப்பே சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு மாசமும் 2.6 இல்ல, கண்டிப்பா மினிமம் 8-12% கூட போகும். இதை விட்டுட்டு நம்ம அமேசான்லயோ ஃபிளிப்கார்ட்லயோ செல் பண்ணும்போது நம்ம கமிஷன்லாம் கொடுத்தோம் இல்லையா, அதுக்கு நம்ம ஓன் வெப்சைட் தானே செல் பண்றோம். ஸோ நான் இங்க என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஆர்கானிக்கா வீடியோ போட்டு சேல்ஸ் எடுக்கிறீங்களா, வாவ் சூப்பர் ஃபைன். பட் ஆனா இது லாங் டர்ம் அப்படியே இருக்கும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இங்க நிறைய பேர் அந்த ஒரு இதுல தான் மாட்டிக்கிறீங்க. இது எது ஒரு தப்பு இருக்குன்னா, நல்லா ப்ரொஃபஷனலா கண்டென்ட் போட்டுட்டே இருப்பாங்க, ஆர்கானிக்கா ரீச் வந்துட்டே இருக்கும், சேல்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒன்ஸ் அவங்க வந்து சேல்ஸ் டவுன் ஆனாலே எக்கச்சக்கமா வீடியோ போட ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ அப்படி ஆச்சு இப்படி ஆயிடுச்சு, எமோஷனலா பேசிலாம் வீடியோ போட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இடத்துல ஆடியன்ஸ் வந்து இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நாங்கள் ஆட்ஸுக்கே ஒரு ஃப்ரீக்வன்சின்னு ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா. நாங்கள் ஆட்ஸ் மேனேஜர்லேயே பார்த்தீங்கன்னா, ஸோ ஆட்ஸுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி ஒன்று இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆட் பார்த்தீங்கன்னா 2.5% இருக்கு. இந்த ஆட் 2.5% மீன் எதை மீன் பண்ணுதுன்னா, இந்த பர்டிகுலர் வீடியோ ஆட்ஸை கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 200 பேர் வந்து 2 தடவை 3 தடவை பார்த்துருக்காங்க. ஒரே ஆடை ஒரே நாளில் ஒருத்தர் 4-5 வாட்டி பார்த்துட்டாருன்னா இரிட்டேட் ஆயிடுவார், ரிப்போர்ட் கொடுத்துருவார். இப்போ கண்டென்ட் மார்க்கெட்டிங் அதே தான். நீங்க வந்து சேல்ஸ் வரலன்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடலாம், இல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடலாம். எனக்கு சேல்ஸ் வரணும்னு டெய்லி 2 வீடியோ 3 வீடியோ போஸ்ட் பண்ணீங்கன்னா ஆடியன்ஸ் இரிட்டேட் ஆயிடுவாங்க. இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு புஷ் பண்ணாது. ஸோ அதனால இது ஒரு பெர்ஃபெக்ட்டா பிளெண்ட் பண்ணணும். ஒரு ஆட்ஸும் இருக்கணும், கான்டென்ட் மார்க்கெட்டிங் பண்ணணும், ஈக்குவலா இருக்கணும். ஆடியன்ஸை எந்த அளவுக்கும் இரிட்டேட் ஆகக்கூடாது, பட் ரிப்பீட்டட் விசிபிலிட்டி இருக்கணும். நம்மள அவங்க ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். பெரிய ஆளுங்களே வந்து காணாம போயிட்டாங்க. காரணம் என்னன்னா, அந்த ப்ரொஃபஷனலா பண்ண தெரியலன்ட்டு. பட் நீங்க அதை ப்ரொஃபஷனலா பண்ணீங்கன்னா லாங் டேர்ம் ஒரு பிசினஸை கொண்டு போகலாம். அதுக்காக தான் சொல்றேன். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு விஷயம் சொல்றேன். ஆட்ஸ்ன்றது கான்டென்ட் மார்க்கெட்டிங் பண்றவங்களும் இல்ல ஆர்கானிக்கா எனக்கு ரீச் இருக்கிறவங்களும் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. லாங் டேர்ம் சர்வே பண்ணலாம். ரெண்டாவது, ஜஸ்ட் இந்த மார்க்கெட்டிங் பண்றத ஒரு செலவா பார்க்க கூடாது, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்டா பார்க்கணும். ஏன்னா ஒரு 4,500 செலவு பண்றதுனால 1,70,000 எக்ஸ்ட்ரா சேல்ஸ் வருதுன்னா, நம்ம அதை பண்ணாம விட்டுருந்தா 1,70,000 போயிருக்கும். ஸோ நாங்கள் கேட்கறதுலாம் ஒன்று தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, ஒரு ரியல் டைமாக சேல்ஸ் ஆட்ஸ் இவ்வளோ ரன் பண்ணிருக்கோம், இதனால இவ்வளோ ரிசல்ட் வந்திருக்குன்ட்டு. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் மிஸ்டர் ஜெப்சன் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் அதுக்கு அந்த அளவுக்கு விசிபிலிட்டி கிடைக்கல. நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணலாம் ஒன்றே தான். நீங்கள் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். இல்லை நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சீரியஸாக கற்றுக்க போகிறோம்னு வச்சிங்கன்னா நம்மளோட லோகோ கிளிக் பண்ணி அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.